ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கீ போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் பாதாம் முந்திரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலர் வரட்டும், நல்லா அது வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கீயில் நல்லா ஒரு மெல்லிசான சேமியா சேர்த்துக்கலாம். அது அந்த கீயில் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரோஸ்டட் சேமியாவில் இப்போ ஜீனி போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீனி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா நெய்யோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேமியா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்தளவு சாஃப்டான போதும். இதில் முந்திரி பாதாம் வறுத்து வச்சோன்னா அதில் பாதி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் பால் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக ஜீனி போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கலாம். இது நல்லா ஒரு கெட்டி பதம் வரையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கெட்டி போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லேயர்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாக்ஸில் சேமியா மிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு டைட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் லேயராக கஸ்டர்ட் மிக்ஸ் ஊற்றிக்கலாம். மறுபடியும் தேர்ட் லேயரில் சேமியா போடுறோம். இதை நல்லா அமுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் ஃபோர்த் லேயராக நம்ம கஸ்டர்ட் மில்க் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி